தொப்புள் கொடி சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே, அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே. யாரு செஞ்ச பாவம் இது எந்த நெஞ்சு தாங்குறது, தாய்ப்புள்ள பாசம் இது எந்த சாமி சேர்க்கிறது. கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மையானதே, காஞ்சு போன கண்ணீர் தடம் ஈரமானதே. எங்கள் வீட்டு செல்ல பிள்ளையாய் தத்தி தத்தி தாவி தாவி நடந்து இன்று மணப்பெண் கோலத்தில் மற்றொருவர் வீட்டுக்கு செல்லும் போது பதறது நெஞ்சும். சொல்ல வார்த்தைகள் அல்ல, கண்களில் கண்ணீர் மட்டுமே மிஞ்சும். அப்படிதான் இங்க இந்த குடும்பம் மொத்தமும் இவங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஷாதி முபாரக் வெட்டிங் ஃபிலிம் அப்படிங்கிற இந்த ஐடியில தான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க போடும்போது நோ ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபீலிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே அதுதானே, யாராலையுமே இந்த வலி வேதனைய இந்த ஃபீலிங்ஸை கண்டிப்பா புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட் தான். ஒரு பொண்ணு பிறந்து வளர்ந்து கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் 25 வருஷங்கள் அப்படின்னு ஒரு வீட்டுல வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டை விட்டு தன் பெண் பிள்ளை திருமணமாகி பிரிஞ்சு போகும்போது அந்த வீட்டுல இருக்கவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? உண்மையிலேயே இது பார்க்கும்போது விவரிக்க வார்த்தைகளே இல்லைன்னு தான் சொல்ல தோணுது. எல்லா பெண் பிள்ளைகளுக்குமே இது அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். தன்னை விட்டு தன் பெண் பிள்ளை திருமணமாகி போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது யாராலையுமே தாங்கிக்க முடியல, அழுகையும் விவரிக்க முடியல. அவங்க கார்ல உட்கார்ந்து அந்த பக்கமா பெண்ணும் அழறாங்க, இங்க குடும்பத்தாரும் அழறாங்க. பார்க்கும்போது என்ன சொல்ல தோணுது அப்படின்னா இந்த குடும்பமே இவங்களை மிஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க போல இருக்கு. சோ அதனால இவங்களை ரொம்ப மிஸ் பண்ற இந்த தருணத்தை அவங்க அப்படியே வீடியோவா கேப்சர் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் எண்ட் அப்படியே கார் கிளம்பி போகும்போது இவங்களோட அழுகை கொஞ்சம் சாந்தமாகுது. பட் இருந்தாலுமே ஒரு சின்ன வலியும் வேதனையும் கொடுக்க தான் செய்யுது. இப்படியா இந்த வீடியோ முடிக்கிறாங்க. இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நீங்க உங்க வீட்டு பெண் பிள்ளைய எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க. மறக்காம பிஹைண்ட் வுட்ஸ் ஏர் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.